வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பராட்டா நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். அது ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு விசிலுக்கே ஆஃப் பண்ணிக்கோங்க. கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால ஒரு விசிலுக்கே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் பொட்டேட்டோவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆனியனும் பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கணும். அது நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணணும். அதுக்கு நான் டப்பர்வேர் ஆனியன் கட்டர் யூஸ் பண்ணேன். இது எந்த ப்ராடக்ட்டும் ப்ரமோஷன் கிடையாது. சும்மா எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இதோ பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அதில் போடுறதுக்கு உப்பு, ஜீரகம் பொடி, தனியா பொடி, காரம் எல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சதும் இந்த உப்பு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஏன்னா மிக்ஸ் பண்ணால் தானே எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வரும். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கணும். அந்த பால்ஸ் இந்த சப்பாத்தி மாவு பாலும் அப்புறம் பொட்டேட்டோவோட இதுவும் எல்லாம் 2 உருண்டையுமே சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கையிலையே கொஞ்சம் தட்டணும். கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கு உள்ள இந்த உருளைக்கிழங்கோட உருண்டை இருக்குது இல்லையா, அது வச்சுட்டு மூடணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேனோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலையே தட்டணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி ரோல் இருக்குது இல்லையா, அந்த சப்பாத்தி பின் அந்த கட்டை எடுத்துகிட்டு மெதுவாக அழுத்தணும். நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியெல்லாம் ரொம்ப ரஃப்பாக பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஸ்லோவாக அப்படியே பண்ணாக்கா அது ஷேப் வந்துடும். நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் அது மேலே யூஸ் பண்ணோன்னா அந்த கறியெல்லாம் வெளியே டேஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, பரோட்டா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பேன் சூடான பிறகு இந்த பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வெந்த பிறகு பட்டர் போட்டுக்கிட்டு வேக வச்சுக்கணும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு 4 to 5 மினிட்ஸ் ஆகிடும். மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேகாது. நான் கொஞ்சம் லேசாக ஆலிவ் ஆயில் தருவேன். பட் ஆனால் பட்டரை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பொட்டேட்டோ பீஸ் கறி நல்லா இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஆவக்காவும் தயிரும் வச்சுட்டு சாப்பிட்டோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன் வித் பிக்கிள் அண்ட் யோகட். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.